Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ஒரு டிக் டைம் ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். அது கூடவே நான் வந்து 2 வெங்காயம் 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி போணும். நீங்க இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு இப்படி கட் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபைனா கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து இவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் காரமா வேணா நீங்க பச்சை மிளகாயை கூட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கையாலே ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் வெளியே வரும். இப்படி ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவாக பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அது வந்து குழக்குழன்னு ஆகிடும். உங்களால் வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கணும். நீங்கள் உருட்டி எந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தாலும் அது உருண்டு வரணும். ஸோ இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து கையிலேருந்து இப்படி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நீங்கள் இப்படி ரவுண்டாக உருட்டினதுக்கப்புறமா இப்படியே கூட போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சென்டரில் அழுத்திட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது வந்து கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து வெளியே கிறிஸ்பியாக உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த ஸ்நாக் நீங்கள் செய்யும் போது அரிசி மாவோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பழைய அரிசி மாவா இல்லைன்னா சில அரிசி மாவுலாம் வந்து ஸ்மெல் பண்ணும்போது நெடி ஏறும். அந்த மாதிரி அரிசி மாவுலாம் போட்டிங்கனாக்கா ஸ்நாக் நல்லா வராது. ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து அரிசி மாவு வச்சு குயிக்காக ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மோர் எடுத்திருக்கேன். அதை வந்து பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மோர் சேர்த்ததுக்கப்புறமா வந்து இது கூட வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயமாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மோர் வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மோர் வந்து நல்ல பெரிய கொதி வரும்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாவாக ஃபார்ம் ஆகுற அளவுக்கு நல்லா இதை கிண்டிக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் கரண்டியோடு சேர்ந்து வரும்போது நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுறேன் நான். இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் நீட்டாக இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன். நான் வந்து இதுலேருந்து பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படியே கூட உருட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 போட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இது நல்லா வெந்தவுடனே தெரியும். கொஞ்சம் தூக்கும் போது வெயிட்டாக இருக்கும். இது கரண்டியில் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பான ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அப்படியே சூடாக சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், அரிசி மாவு வச்சு ரொம்பவே குயிக்காக ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, 1 டீஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல வந்து மாவு இந்த பட்டர் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி சும்மா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம்.
தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். மாவெல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குட்டி பால் சைஸ்க்கு எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தால் வந்து லைட்டாக அழுத்துங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்கா மாவு வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக அழுத்துங்க. மாவு வந்து கிராக்ஸ் வரதான் செய்யும், ஏன்னா அரிசி மாவு இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்து சுற்றிலும் வந்துட்டு ஃபோர்க்கால் லைட்டாக அச்சு பதிகிற மாதிரி வைங்க. அதையும் ரொம்ப அழுத்தக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த அச்சு வர்ற அளவுக்கு வச்சுட்டு சென்டரில் வந்து ஃபோர்க்கால் அப்படியே குத்தி விட்டுற வேண்டியது தான். பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அப்படியே பொறுமையாக எடுத்திங்கன்னா நம்ம தட்டின மாவு வந்துடும். அது அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் இது. நீங்கள் பொரித்து எடுத்து கரண்டியில் எடுக்கும்போது திரும்ப உங்களுக்கு கிறிஸ்பி சவுண்டு வரும். இது வந்துட்டு மேக் அண்ட் ஸ்டோர் ஸ்நாக் தான். நீங்கள் வந்துட்டு எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் இது வச்சுக்கலாம். அப்படியே மொறு மொறுன்னு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.